மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபோரியர் சீரிஸோட கடைசி சாப்டர் பார்க்க போறோம். ஹாஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரிஸ். ஃபோரியர் சீரிஸ்ல என்னெல்லாம் படிச்சோமோ என்னெல்லாம் அப்ளை ஆச்சோ அவ்வளவும் இங்க இருக்க போகுது. நமக்கு என்ன அங்க டிஃபரன்ஸ், இங்க என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். மேபி நேம்லயே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம இதுல ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போறோம் அப்படின்றத இன்னைக்கு செஷன்ல பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஹாஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரிஸ் பார்க்க போகிறோம். ஹாஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரிஸ்னால் அந்த நேம்லேயே நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஃபுல் ரேஞ்ச் அப்படின்னா ஆக்சுவலாக 2π இல்லைன்னா 2l இருக்கும். நம்மளோட ரேஞ்ச் அப்படின்றது என்னது, லோவர் லிமிட்லேருந்து அப்பர் லிமிட் வரைக்கும் இருக்கிற அந்த லென்த்து தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரேஞ்சுன்னு சொல்லுவோம். யூஸ்வலாக ஃபுல் ரேஞ்சில் என்ன இருக்கும், 2π லென்த் இருக்கும் ஆர் 2l இருக்கும். அதே 0 to 2π இல்லை -π to π எதுவாக இருந்தாலும் சரி, லென்த் என்னவா இருக்குது 2π. அதே தான் -l to lனாலும் 0 to 2lனாலும் லென்த் இஸ் ஆல்வேஸ் 2l. இந்த மாதிரி லென்த் 2π 2l இருந்தால் ஃபுல் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அப்போ ஹாஃப் ரேஞ்சுன்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், 0 to l இருக்கலாம் ஆர் 0 to π இருக்கலாம். இங்கே நம்ம நெகட்டிவ் ஆப்ஷன்ஸே நம்மளுக்கு கிடையாது. ஃபுல்லாகவே என்ன தான், பாசிட்டிவ் ரேஞ்ச் தான். பாசிட்டிவில் வெறும் எல் ரேஞ்ச் மட்டும்தான் இருக்கும். எல் ரேஞ்ச் ஆர் π ரேஞ்ச் தான் இருக்கும். நெகட்டிவ் நம்பர்ஸே இல்லை. ஓகே, அப்போ இதில் இப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, இங்கே நம்மளுக்கு இதில் என்ன நமக்கு ஒரே ஒரு இதுனா, ஃபங்க்ஷன் ஆடாக இருந்தாலும் ஈவனாக இருந்தாலும் நம்ம ஆட் ஈவன் ப்ராப்பர்ட்டிஸை இங்கே யூஸ் பண்ண முடியாது. என்ன ரீசன், இங்கே வந்து மைனஸ்ங்கிறது வந்தால் தானே நம்ம அந்த மாதிரி பண்ண முடியும். லோவர் லிமிட் வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தால் தான் பாசிபிள். பட் இங்கே அது இல்லாதனால ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனே யூஸ் பண்ண முடியாது. அப்படின்னா வேறு ஃபார்முலாவில் இந்த ஹாஃப் ரேஞ்சுன்ற அந்த ஒரு டிஃப்ரென்ஸில் ஏதாவது அந்த ஒரு சிக்னிஃபிகன்ஸ்க்கு உங்களுக்கு ஏதாவது ஃபார்முலாவில் சேஞ்ச் இருக்குன்னா ஃபார்முலாவில் சேஞ்ச் இருக்குது. ஃபார்முலாவில் என்ன சேஞ்ச் பண்ணுவோன்னா, ஹாஃப் ரேஞ்ச் அப்படின்றப்போ ஆக்சுவலாக ஃபுல் ரேஞ்ச் சீரீஸில் f(x) = a0, ஏஎன்னுக்கு ஒரு டேர்மு பிஎன்னுக்கு ஒரு டேர்ம் போடுறோம். பட் ஹாஃப் ரேஞ்சுனா கிட்டத்தட்ட சீரீஸை பாதியாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுறோம். அப்படின்னா வெறும் சைன் சீரீஸ்லாம் ஒரு பக்கமாகவும் காஸ் சீரீஸை ஒரு பக்கமாகவும் பிரிக்கிறோம். அப்போது ஏஎன் ஒரு தனி சீரீஸாக கொடுத்துட்றோம், பிஎன்னை ஒரு தனி சீரீஸாக கொடுத்துட்றோம். அப்போ இந்த A0 எங்கே போடுவீங்க, ஏன்னா A0 வந்து சைனும் கிடையாது காசும் கிடையாது, நம்மளுக்கே தெரியும் அந்த பேசிக் டெம்ப்ளேட்டில் என்னன்னு. அப்படின்னா A0 உங்களோட கொசைனோட நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. அப்போது ஹாஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சீரீஸில் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கொசைன் சீரீஸ் கேட்கலாம். திஸ் இஸ் கால்ட் ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரீஸ். செகண்ட் ஒன் இஸ் கால்ட் ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸ். கொசைன் சீரீஸில் A0 AN மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். ஓகே, சைன் சீரீஸில் பிஎன் மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். அப்போது இது வந்து ஹாஃபாக கட் பண்ணுறீங்க. ஸோ A0 A1 கண்டினியூவஸாக இருக்குது, பிஎன் செப்பரேட்டாக இருக்குது. ரெண்டு பீஸாக நம்ம பிரிச்சுட்டோம் அந்த ஃபுல் ரேஞ்சை. ஓகே, பட் ஃபார்முலா கேல்குலேஷன் ஃபார்முலாவில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம அங்கே என்ன பண்ணுவோம், 1/2lன்னு போடுவோம், 1/2πன்னு போடுவோம். பட் இங்கே என்ன பண்ணுறோம், 2/l 2/πன்னு போடுறோம். ஓகே, இதுக்கான ரீசனே நம்மளுக்கு வேண்டாம். வில் ஜஸ்ட் டேக் இட் ஆஸ் அ ஃபார்முலா. அப்போ ஒன்ஸ் பை சீரீஸ்க்கு என்ன மெத்தடாலஜியில் நம்ம வந்து இங்கே ஃபார்முலா க்ரியேட் பண்ணுவோம், எல் டைப்னா எல்லுக்கு எந்த மாதிரி நம்ம ஃபார்முலா ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுவோமோ அதே ஐடியாவை நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போதும். பைக்கும் இதே ஆப்ஷன் தான், எல்லுக்கும் அதே ஆப்ஷன் தான். ஸோ ரெண்டு சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஃபுல் ரேஞ்சுக்கும் ஹாஃப் ரேஞ்சுக்கும் ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், ஹாஃப் ரேஞ்சில் ஒரு யூனிக் சீரீஸ் கிடையாது. நம்ம வேணால் சைன் சீரீஸையும் ட்ராப் பண்ணிக்கலாம், கொசைன் சீரீஸையும் ட்ராப் பண்ணிக்கலாம். என்ன சீரீஸ் கொஷனில் கேட்குறாங்களோ அது கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே சாய்ஸ் இருக்குது. செகண்ட் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஃபார்முலாவில் இருக்கிற இந்த பேசிக் அந்த இன்டெகிரேஷனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நியூமரல் தான். அந்த நம்பரில் நீங்கள் ஃபார்முலாவில் என்ன சேஞ்ச் இருக்குன்றதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிடணும். மற்றபடி நம்மளோட ஃபார்முலாவோட ஸ்ட்ரக்சரில் எந்த சேஞ்சும் கிடையாது. f(x) கொசைன் டேர்ம் அப்படின்னா, கொசைன் சீரீஸ் அப்படின்னா A0 AN கால்குலேட் பண்ணி இந்த ஃபார்முலாவை இதோட ஸ்டாப் பண்ணுறோம். இதே சைன் சீரீஸ் அப்படின்னா A0 AN தேவையில்லை, வெறும் சிக்மா பிஎன் சைன் NX ஃபார்முலாவோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவோட நம்ம கால்குலேஷன் பார்ட்டுக்கு போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். f(x) = πx - x² in half range sine series in 0, π. அப்போ இது எல் டைப் ப்ராப்ளம் இல்லை, இது பை டைப் ப்ராப்ளம். அதில் ஹாஃப் ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க. ஸோ 0 to π இருக்கிறதுல ஒரு மீனிங் இருக்குது, கரெக்ட். நெக்ஸ்ட்டு சைன் சீரீஸ் கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் சைன் சீரீஸ்னால் என்ன மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும், பிஎன் மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம சீரீஸோட ஃபார்முலாவை போட்டுக்கிறோம். f(x) = சிக்மா பிஎன் சைன் nx. நெக்ஸ்ட்டு அந்த கோஎஃபிஷியன்ட் பிஎன்னோட கால்குலேஷனுக்கான ஃபார்முலாவை டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ 2/π
நம்ம L டைப்னா 2/L இருந்திருக்கும். இது பை டைப். ஸோ 2/π integral 0 to π f of x என்ன கொடுத்துருக்காங்களோ அது sin nx dx. ஆஸ் யூஷுவல் நீங்கள் பெர்னௌலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், சிம்பிளிஃபை பண்ணிப்போம். இந்த மாதிரி 1 minus of -1 அப்படி -1 power n என்ற இந்த டெம்ப்ளேட் இருந்தால் நம்ம அதை என்ன பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணி பிரிச்சுக்கலாம். ஆடுக்கு ஒரு கேஸ், ஈவனுக்கு ஒரு கேஸ். ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம ஃபோரியர் சீரீஸாக ஃபார்ம் பண்ணிட்டோம். கேல்குலேட் பண்ண பிஎனை கொண்டு வந்து நீங்கள் சீரீஸில் போட்டிங்க. ஃபைனல் ஆன்சரில் இங்கே சிக்மா பிஎன் சைன் என்எக்ஸில் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும், இந்த ஒரு எக்ஸ்பான்ஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ப்ளிட்டட் இன்டர்வல் பார்க்கலாம். எப்படி நம்ம ஃபுல் ரேஞ்ச் சீரீஸில் ஒரு ஸ்ப்ளிட்டட் இன்டர்வல் ப்ராப்ளம் பார்த்தோமோ அதே மாதிரி ஹாஃப் ரேஞ்சிலையும் ஸ்ப்ளிட்டட் இன்டர்வல் இருக்குது. இது ஏற்கனவே ஹாஃப் ரேஞ்ச், ஸோ 0 to π தான் இருக்குது. அதுலேயும் நான் ரெண்டாக பிரிக்க போகிறேன் அப்படிங்கிறப்போ இங்கே எப்படி பிரிச்சிருக்காங்க, π/2 π/2 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. 2 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸாக டிஃபைன் ஆகிருக்கு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, கொசைன் சீரீஸ் கேட்குறாங்க. கொசைன் சீரீஸ்னால் என்னெல்லாம் கேல்குலேட் பண்ணணும், a0 and an and the half range Fourier series will be f of x equal to a0/2 plus sigma an cos nx. First an calculate பண்ணுவோம் as usual 2/π into the whole thing formula. Next an calculation 2/π into the whole thing formula. இதை யூஸ் பண்ணி நம்ம calculate பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலாவை calculate பண்ணோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ்க்கு அப்புறமா ஃபைனலாக என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கு நம்மளுக்கு, π/4 minus 2/π cos 2x by 1 square plus cos 6x by 3 square plus etc. இந்த மாதிரி ஒரு டேர்ம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து கொசைன் சீரீஸ்ன்றதுனால நம்ம a0 ஏன் கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருந்தது. சைன் சீரீஸ் இருந்தால் வெறும் காஸ் சைன் பிஎன் மட்டும் கேல்குலேட் பண்ணால் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் ஹாஃப் ரேஞ்ச் கொசைன் சீரீஸ் ஃபார் f of x equal to x in 0, π. ஸோ ஹாஃப் ரேஞ்சுன்னு சொல்லிட்டாங்க, கொசைன் சீரீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. 0 to π பார்க்கும்போது இது பை சீரீஸ்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, கொசைன் சீரீஸ்னால் நீங்கள் என்னெல்லாம் கேல்குலேட் பண்ணலாம், a0 and an ரெண்டுமே கேல்குலேட் பண்ணணும். எக்ஸ்ட்ராவா deduce the sum to the series 1/1 square plus 1/3 square plus 1/5 square plus etc. எக்ஸ்ட்ராவா சீரீஸும் ரெடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி ஒரு சீரீஸை ரிடக்ஷன் பண்ணி அந்த சம் என்னன்றது கேல்குலேட் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே போடலாம். அப்போ f of x equal to ஃபார்முலா போட்டுக்கிறோம். a0 anக்கு இவாலுவேஷன் ஃபார்முலாவை போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர்ஸை கொண்டு வந்துடணும். சிம்பிளிஃபிகேஷன்ஸ்க்கு அப்புறமா a0ஓட வேல்யூ பை வந்திருக்கு. anோட வேல்யூ 2/πn² இன்டூ -1 power n minus 1 இருக்குது. ஆட் ஈவன் ரெண்டாக பிரித்து போட்டுக்கலாம். பிரிக்காமல் போட்டு டைரெக்டாக இதிலேருந்து அப்படியே நீங்கள் சீரீஸ் ஃபார்ம் பண்ணாலும் ஓகே தான். அப்போ ஃபார்முலாவில் போடுறோம். ஃபைனல் சீரீஸ் ஃபார்முலா f of x equal to a0/2 plus sigma an cos nx. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. எக்ஸ்பேண்ட் பண்ணதோடு நம்மளுக்கு வேலை முடிஞ்சதானா இல்லை, ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு இவாலுவேஷன் இருக்குது. ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் சீரீஸை நீங்கள் டிஃபைன் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்மளோட சீரீஸில் என்ன இருக்குது, வெறும் ஆட் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதே ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இந்த காஸ்ட் டேர்ம்ஸ் மட்டும் வேனிஷ் ஆனால் போதும். வேனிஷ் ஆகணும் தான் அர்த்தம். அந்த இடத்துல எனக்கு 1 வரணும். அப்போ காசோட எந்த வேல்யூவுக்கு நம்மளுக்கு 1 கிடைக்கும், x is equal to 0. ஸோ x is equal to 0ன்னு போடுறீங்க, ரெண்டு பக்கமும் போடணும். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா we get the answer as π² divided by 8. இந்த ரிசல்ட் எல்லாம் ஏற்கனவே நம்ம ஃபுல் ரேஞ்சுக்கு என்ன போட்டோமோ அதே ரிசல்ட் தான். ரிசல்ட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் இருக்கிற அந்த காம்போ சேஞ்சே ஆகாது. ஸோ ஒன்ஸ் ஒரு 4-5 ரிசல்ட்டு தான் ரெப்பிட்டேட்டிவாக போட்டுட்ருப்போம். அது தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ஏதாவது இங்கே மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நம்மளால் ஒரு செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்க முடியும். லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஃபைண்ட் தட் சைன் சீரீஸ் ஃபார் f of x equal to x in 0 less than x less than π. Hence show that 1/1 square plus 1/2 square plus etc. equal to π² by 6. ஓகே, சைன் சீரீஸ் கேட்டுட்டாங்க, ஆஃப் ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆஃப் ரேஞ்ச்னால் நம்ம என்ன கேல்குலேட் பண்ணால் போதும், வெறும் bn மட்டும் கேல்குலேட் பண்ணால் போதும். ஸோ அதுதான் இங்கே கேல்குலேட் பண்ணியிருக்கோம். 2/n minus 1 the whole power n plus 1. அப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சீரீஸ் ஃபார்ம் பண்ண உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு வெறும் 1/n டேர்ம் மட்டும்தான் இருக்குது. பட் நமக்கு ரிசல்ட் என்ன கேட்குறாங்க, 1/1 square 1/2 square. நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி லாஸ்ட் செஷனில் சொன்ன மாதிரி எப்பெல்லாம் நம்மளுக்கு ஃபோரியர் சீரீஸில் இருக்கிற பவர்ஸை விட எக்ஸ்ட்ராவாக பவர்ஸ் தேவைப்படுதோ அப்போ நம்மளுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் என்ன தான், ஒரே ஆப்ஷன் என்ன தான், பார்சல்ஸ் ஐடென்டிட்டி. அப்போ இங்கே நான் இந்த ஃபோரியர் சீரீஸ்லேருந்து ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸ்லேருந்து மட்டும் ரிசல்ட் எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால நான் இப்போ எதுக்கு போகிறேன், அடுத்த ஆப்ஷனுக்கு போகிறேன், பார்சல்ஸ் ஐடென்டிட்டி. பார்சல்ஸ் ஐடென்டிட்டியில் ஃபஸ்ட்டு
எப்போ நம்மளுக்கு ஒரு ஒன்ஸ் நீங்கள் ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தாலும் இம்மீடியட்டாக நம்ம ஃபுல் ஃபார்முலா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஃபார்முலாவை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். A0 AN BN எல்லாமே ஏற்கனவே கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ A0 AN BN ஓகே வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் சைடில் இன்டகிரேஷனையும் நம்ம பேரலாக பண்ணிடலாம். அப்போது சிக்மா 1/, இப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே 1/n இருக்குது. அந்த 1/nக்கு நீங்கள் ஸ்கொயர் எடுக்கிறீங்க. ஸோ ஆப்வியஸாக வி ஆர் கெட்டிங் இட் ஆஸ் 1/n ஸ்கொயர். டைரெக்டாக ரிசல்ட் கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து இட்ஸ் அன் இமீடியட் ரிசல்ட். ஃபோரியர் சீரிஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சிம்பிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் குவெரிஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வியூவர்ஸ். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.